Now Peter, look at God of Matthew 14 verse 29. And Jesus said, come. And when Peter was come down out of the ship, he walked on the water to go to Jesus. But when he saw the wind boisterous, he was afraid, and beginning to sink, he cried, saying, Lord, save me. மத்தேயு 14:29-30 அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். Now here we find Peter was doing something which no man had ever done. He was walking in the raging waters. எந்த மனுஷனும் ஒருபோதும் செய்திராத காரியம், அந்த கொந்தளிக்கிறதான அந்த கடலின் மேலே அவர் நடந்து போனார். He was doing something which cannot be even thought of. சிந்திக்க முடியாத காரியத்தை பேதுரு செய்தார். The point is, the ship was tossed to and fro, but Peter was not tossed to and fro, just like Jesus. படகானது இந்த பக்கம் அந்த பக்கமாக அலைகளினால் அசைந்தது. ஆனால் பேதுருவோ இந்த அலைகளினால் அவர் அசையவில்லை. இயேசுவை போலவே அவரும் நடந்து போனார். Why? ஏன்? Because his eyes were focused on Jesus. ஏனெனில் அவருடைய கண்கள் இயேசுவின் மேல் மாத்திரம் இருந்தது. See, it's very, very important that after you come out of the ship, your eyes should be always on Jesus. படகை விட்டு நீங்க வெளியே வந்த பிறகு உங்களுடைய கண்கள் எப்போதும் இயேசுவின் மேலேயே இருக்க வேண்டும். But suddenly Peter did the most foolish thing which nobody should do who comes out of the ship and begins to walk in miracles. படகை விட்டு வெளியே வந்து அற்புதங்களை பார்க்கிற ஒரு நபர் ஒரு மதியனமான காரியத்தை செய்யவே கூடாது. பட் பேதுரு அந்த காரியத்தை செய்தான். What did he do? He took his eyes off Jesus. இயேசுவை விட்டு தன் கண்களை திருப்பினார். See verse 30. He saw the wind boisterous. காற்று பலமாய் இருக்கிறதை அவர் பார்த்தார். He saw the wind. காற்றை பார்த்தார். I can put it like that. He saw the wind. அவர் காற்றை பார்த்தார். That means he didn't see Jesus. இயேசுவை பார்க்கவில்லை. See, as long as he saw Jesus, he was not seeing the wind. இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அந்த காற்றை அவர் பார்க்கவே இல்லை. But when he shifted his eyes of Jesus, he saw the wind. இயேசுவை விட்டு கண்களை திருப்பின பிறகு அவர் காற்றை பார்த்தார். When he saw the wind, he suddenly saw it boisterous. அவர் பார்த்தபோது காற்று பலமாய் இருக்கிறதை அவர் Naturally, when அறிந்தார். you take your eyes of Jesus and see something else, you will see it boisterous. இயேசுவை விட்டு நீங்க உங்க கண்களை வேறு பக்கமாக திருப்பும்போது அது பயங்கரமாக இருக்கிறதை தான் நீங்க What பார்ப்பீங்க. does the Tamil Bible say? பலமாய் இருக்கிறதை கண்டு. See, balamai irukradha. English Bible is more very powerful term. Boisterous means very, very, how do you explain it in Tamil? Kondalikkudu. கொந்தளிக்கிறதான காற்று பலமாய். That's what happens when you take your eyes of Jesus. For example, this guy, as long as he's having his eyes on Jesus, he will calmly walk in the raging waters. No raging water can push him. But the moment he takes his eyes, look at something else, he'll suddenly see it boisterous. இயேசுவின் மேல் கண்கள் இருக்கிற வரைக்கும், உதாரணத்துக்கு இந்த நபர் இயேசுவின் மேல் கண்கள் இருக்கிற வரைக்கும் இல்ல எப்படிப்பட்ட படகு விட்டு வெளியே வந்துட்டார், அற்புதத்தில் நடக்கிறாரு. அற்புதத்தில் நடக்கும்போது இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா அந்த கப்பல் கூட இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசையான நீங்கள் அசைய மாட்டீங்க. ஆனால் அதே நபர் இயேசுவை விட்டு வேற ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பை தான் பார்ப்பாரு. See, he saw the wind and he saw it boisterous. அவர் காற்றை பார்த்தார், அந்த காற்று பலமாய் இருக்கிறதை It's the கண்டார். most dangerous thing a person can ever do who is walking on water. தண்ணீரின் மேல் நடக்கிறதான நபர் செய்யக்கூடாத ஒரு மதீனமான காரியமாகும் இது. Fear entered him. உள்ளே பயம் வந்தது. The waters which were holding him suddenly refused to hold him. They just let go of Peter. அது வரைக்கும் அவரை ஏந்தி கொண்டிருந்ததான அந்த தண்ணீரானது அவரை அப்படியே விட்டு விட்டது. Same water which was holding Peter refused to hold him, brother. அதே தண்ணீர் தான் அது வரைக்கும் பிடித்து கொண்டிருந்ததான தண்ணீர் விட்டு விட்டது. Tell me in what way God is involved in this situation. இந்த சூழ்நிலையில தேவன் எந்த விதத்திலே இதுக்கு பொறுப்பு And the சொல்லுங்க. Bible says he began to sink. வசனம் சொல்லுகிறது அவர் அமிழ்ந்து போகையில். See, one time this man is walking on water. He is the first man to walk on water, raging waters. Another time, he is the most pitiable person in the earth because very soon he is going to die. அதற்கு சற்று முன்பு பார்த்தா அவர் அந்த நபர் தான் தண்ணீரே உலகத்திலேயே தண்ணீரின் மேல் நடந்ததான முதல் மனிதனாக இருந்தவர். ஆனால் அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது அவர் நிலைமை மிகவும் பரிதாபமாக போய்விட்டது. ஏனெனில் சீக்கிரத்திலே முழுகி மரித்து போய் விடுவார், அந்த நிலைமைக்கு வந்து விட்டார். Beginning to sink. அமிழ்ந்து போகையில். See, the word refused to hold him. அந்த வார்த்தையானது அவரை தாங்காமல் இருந்தது. Listen, who's Jesus? இயேசு யார்? He's the word.
இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக As இருக்கிறார். long as Peter's eyes were on the word was holding him. But when he took his eyes off the word which was holding him suddenly failed. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மேல் பேதுருடைய கண்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை தாங்கி கொண்டிருந்தது. எப்ப அந்த வார்த்தையை விட்டு கண்களை பேதுரு திருப்பினாரோ அந்த வார்த்தையும் அவரை அப்படியே விட்டது. வார்த்தை கைவிட்டது. கைவிட்டது. When the word fails, you'll begin to sink, brother. வார்த்தை விட்டுவிடுமானால் நீங்கள் மூழ்க ஆரம்பித்து விடுவீர்கள். Is God responsible for your sinking? நீங்க மூழ்கி போறீங்கன்னா அதுக்கு தேவனா பொறுப்பு. Is it the will of God that you should sink? நீங்க மூழ்கி போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா என்ன? Is it the plan of God? அது தேவ திட்டமா? I want you to analyze this and put it in your life. Maybe you're going through a situation where you are sinking. நீங்க இதை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்க முழுகக்கூடியதான ஒரு சில நிலைமையில நீங்கள் இருக்கலாம். Or maybe you have not yet come to that level, but very soon, maybe after 1 year, it's going to happen. ஒருவேளை அந்த நிலைமைக்கு வராமல் இருக்கலாம். ஒருவேளை அடுத்த ஒரு வருஷத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடலாம். Before anything happens, you better get ready. எந்த காரியம் சம்பவிப்பதற்கு முன்பதாக நாம் ஆயத்தமாய் விடுவது Though the word can never fail, it will fail if you take your eyes of it. ஒருபோதும் கைவிடாததான வார்த்தை அது கூட கிரியை செய்யாமல் போய்விடும் நீங்கள் அந்த வார்த்தையை விட்டு கண்களை திருப்பினால். Today a lot of people take the eyes of the word and then they say why the word failed. இன்றைக்கு अनेகர் தங்களுடைய கண்களை தேவனுடைய வார்த்தையை விட்டு திருப்பி விட்டு ஏன் வார்த்தையின் வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள். I thought the heaven and earth will pass away but the word of God will not pass away, but why did it not work in my life? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது, ஆனால் ஏன் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள். At that time remember this incident. Why did it fail for Peter? அந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை நினைவு கூறுங்கள். ஏன் பேதுருடைய வாழ்க்கையில் Tell me why Peter walked on the water? ஏன் பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தார்? Because the word was holding him. ஏனெனில் வார்த்தை அவரை தாங்கிக் கொண்டிருந்தது. Naturally something has to hold, brother. ஏதோ ஒன்று தாங்க வேண்டும். You got it? Something has to hold. தாங்க வேண்டும். What was the substance below Peter's leg? It was water. பேதுருக்கு கீழாக இருந்தது என்ன? தண்ணீர். அவர்களுக்கு கால்களுக்கு கீழாக தண்ணீர் இருந்தது. But invisibly there was the word. ஆனா அதுக்கு பின்னாக அதுக்கு மறைவாக இருந்தது தேவனுடைய வார்த்தை As தாங்கிக் long as he கொண்டிருந்தது. was seeing the word, it was holding him. But the moment he took his eyes of the word, the same word, I don't know what happened, it just stopped holding him. இயேசு கிறிஸ்துவின் மேல் கண்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையானது தாங்கிக் கொண்டிருந்தது. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விட்டு கண்களை திருப்பினாரோ அந்த வார்த்தை அவரை தாங்காமல் விட்டுவிட்டது. And he began to sing. அவர் அமிழ்ந்து போக ஆரம்பித்தார். And he cried saying, Lord, save me. ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். Now, verse 31 is very interesting. 31வது வசனம் சுவாரஸ்யமான ஒன்று. And immediately Jesus stretched forth his hand and caught him and said unto him, O thou of little faith, why did you doubt? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Now look at the term Jesus is using. He's saying the first man to walk in the raging waters, he's saying, O thou of little faith. உலகத்திலேயே தண்ணீரின் மேல நடந்ததான முதல் மனிதன் அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? Arpa Viswasiye, O thou of little faith. அற்ப விசுவாசியே. If the first man who can walk in the raging water is called little faith, then what about this brother who was never even walked in water? தண்ணீரின் மேல் நடந்ததான அந்த முதல் மனுஷனாகி அவரை பார்த்தே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசின்னு கேட்டா இவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? Isn't it very interesting? இது சுவாரஸ்யமான கேள்வி அல்லவா? Which means though he had little faith, he was walking in the water. அப்படினா அற்ப விசுவாசம் இருந்தா கூட அவர் நடந்துட்டு தான் இருந்திருக்கிறார். See, the point is whether you have little faith or great faith is not because you are walking in miracles one day. It is because you are continuously walking in miracles. அற்ப விசுவாசமோ பெரிதான விசுவாசமோ நீங்க ஒரு நாள் நடக்கதை வச்சு தீர்மானிக்கப்படாது. நீங்க தொடர்ந்து அற்புதங்கள் நடந்தாதான் தீர்மானிக்கப்படும். One day you may say you have great faith. Next day if you are going to take your eyes of the word, then finally your name will not be great faith, it will be only little faith. உங்களுடைய பெயர் அதாவது ஒரு நாளிலே நீங்கள் பெரிய விசுவாசம் உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் அடுத்த நாள் உங்களுடைய நிலைமை மிக குறைவாக இருக்குமானால் உங்களுடைய பெயர் பெரிய விசுவாசம் உள்ளவர்கள் என்று இருக்காது, அற்ப விசுவாசி என்று தான் இருக்கும்.